தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம். விஜய் அவர்கள் டைரக்டர் சேரன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நாங்கள் ஏற்கனவே 50 வருஷத்தை இழந்துட்டோம், நீங்க மக்களோட மக்களா நின்று வேலை செய்யற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நீங்களே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க, உங்களோட இந்த ஸ்டார் புகழை வச்சு மட்டுமே நீங்க ஜெயிச்சிட முடியும். ஏன்னா விஜயோட தொண்டர்கள் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் முகமே போதும், விசில் சின்னம் கூட தேவையில்லை, எங்க அண்ணன் முகத்துக்கே நாங்க வந்துடும்ன்றாங்க. ஸோ இந்த புகழை மட்டும் வச்சு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணாதீங்க, மக்களோட மக்களாக நின்று செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அரசியலுக்கு வந்துருக்கலாம், தேவையில்லாத ஒரு ஆணி விஜய் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது அதாவது சேரனை பொறுத்தளவுக்கு அவர் அரசியல் அறவேக்காடு தான். அவருக்கு பேர் அரசியல்லாம் ஒன்றும் தெரியாது சேரனுக்கு. அவர் ஒரு சினிமாக்காரர், நல்ல டைரக்டர், நல்ல ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நடிகர், அவ்வளோதான். பட் இதில் என்ன, அவர் ஏற்கனவே வைகோ ஆதரிச்சு பெரிய பெரிய கட்சியெலாம் ஆதரிச்சிருக்காரு. அவர் ஆதரித்தவங்க பூராமே பெரிய ஆள் ஆகிட்டாங்க. பெரிய வைகோ ஆதரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திருமுருகன் காந்தி பெருசாக ஆதரிச்சார். அதோ இவர் ஆதரிச்சோட திருமுருகன் காந்தி காலி. ஸோ இப்படி இப்போ இருக்காரு. அவங்கள்ட்ட அரசியல் தெரியாது, சினிமா ஒரு ஆர்வத்தில் இப்படி நடக்குதே, விஜயெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கும்போது அந்த கொதிச்சு பொங்குறாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இந்த முகத்தை காமிச்சு அப்படின்னா இது தீப்பொறி திருமுகம். 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும், கொண்டு போய் உரைச்சிடுவாங்க வைக்க பொருளை விஜயை. ஸோ அதனால் ஒரு சராசரி ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக அவர் உண்மையிலே ஜீரணிக்க முடியாமல் தான் விஜய் பற்றி சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே நாங்கள் நொந்து போயிருக்கோம், நீ வேற மூஞ்சியை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு சொல்லி நொந்து போய் தான் பேசியிருப்பார். ஒரு சராசரி மனிதனாக எடுத்துக்கிட்டோம்னா சேரன் அவர்கள் திரையுலகத்தில் ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த ஒரு நடிகர்னு சொல்லலாம். ஏன்னா அப்பாவியா நடிக்கிறது நடிப்பு தான். நீங்க சிவாஜி கணேசன் மாதிரி ரத்தவாந்தி எடுத்தால் தான் நடிகர்னு சொல்ல முடியாது. இது யதார்த்தமா நடிகர், நல்ல நடிகர் தான் அவர். மக்களை கவர்ந்த ஒரு நடிகர். ஸோ அவர் அந்த ஆங்கிள் அதை விட்டுட்டு பார்த்தா கூட ஒரு சராசரி மனிதனாக கொந்தளிச்சிருக்காரு. ஏன் எங்கள் தாலியை போட்டா இருக்கிறீங்க, உனக்கு நாங்கள் தானே கிடைச்சோம், நீ மூஞ்சியை காட்டினா இங்கே வேற நீ போட்ட தாலியாக இருக்கிறியா, மக்கள் தாலியா அப்படின்றது ஒரு ஆதங்கத்தில் சொல்லியிருக்காரு. நல்லா நிறைவாக ஒரு கேள்வி. அதாவது இப்போது புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, TN 2026ன்னு ஒரு படம் வெளியாக இருக்கிறது. அந்த படத்தில் வர ஹீரோவோட கெட்டப் அசல் அப்படியே விஜய் அவர்கள் மாதிரியும், புசி ஆனந்த் அவர்கள் மாதிரியே தம்பி ராமையா அவர்களும், செங்கோட்டையன் அவர்கள் மாதிரியே பாஸ்கர் அவர்களும் வந்திருந்தாங்க. இது டேரக்டாக விஜயை தாக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆதரவஜரா கொந்தளிச்சிருக்காரு. அது எப்படி எங்கள் அண்ணனை இமிட்டேட் பண்ணுற மாதிரி, விஜய் அவர்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இதுக்கு மட்டும் கத்துதா அந்த பள்ளின்ற மாதிரி, இதை மட்டும் எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க? ஜனநாயகன் அரசியல் படம் தான் திமுக சதின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதான் விஜய் பிறந்தது கூட திமுக தான் காரணம், நம்ம ஏற்கனவே போட்டு தெளிவான விளக்கத்தை. இவன் ஒரு மெண்டல் பையன், லூசு கம்னாட்டி, இவன் என்ன தேவை, அவன் பேசுற வச்செல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. பட் அந்த மாதிரி படத்து இந்த நேரத்துல அந்த மாதிரி படம் அப்படின்றது இல்ல, இவங்க அதை ஒட்டி பாக்குறாங்க. அது ஒரு படமா பார்க்க வேண்டியதானே. இவன் எடுத்த படத்தை ரத்தத்தை கோடாலியில நக்கிறான் விஜய், அதை எதை வச்சு எடுத்துக்கிட்ட? கொலகாரன் எடுத்துக்கிறதா, கொடூரன் எடுத்துக்கிறதா, பைத்தியக்காரன் எடுத்துக்கிறதா, இல்ல கொலவெறி பிடிச்ச ரத்த வெறி பிடிச்ச எல்லாமே பொருந்தி ஓனாயின் எடுத்துக்கிறதா, எப்படின்னு எடுத்துக்கிறது? எல்லாமே பொருந்தி வருது. இந்த மாதிரியான ஒரு சைக்கோ அப்படின்னு எடுத்துக்கிறதா என்ன? அது படம் தானே எடுத்துக்கிறாங்க. ஜனநாயகனா ஒரு ஜனநாயகனா அது படமாக தானே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இதையும் படமாக தான் பார்க்கணும். அதையே விஜயை கோர்த்து பார்க்குறேன். தம்பிராமையா உனக்கு பார்க்க அவ்வளோ லூஸாக தெரியுது, அந்த அளவுக்கு லூஸ் எவனுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் மாதிரி அறக்கிறதுக்கு எவனுமே கிடையாதுன்ற மாதிரி, அந்த மாதிரி அப்போ நட்டி நடராஜை பார்த்தா நான் விஜய் மாதிரி கேவலமாக தெரியுது அப்படிலாம் இருக்காது. ஸோ அந்த படத்தை படமாக தான் பார்க்கணும். அந்த படம் என்ன சென்சார் ஆயிடுச்சான்னு தெரியல. சென்சார் கொடுத்துருவாங்க, பிஜேபி மத்திய அரசு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பிரச்சார படமாக அது இருக்குன்றதுனால கட்டாயம் கொடுத்துருவாங்க. படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகி நல்லா ஓடும். ஸோ அது மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அப்போ விமர்சனமே பண்ணக்கூடாதா விஜய் அவர்களை? விமர்சனம் அப்படியே ஒரு லூஸ் தானே, ஒரு லூஸ் இவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அவங்களா சொல்லிக்கிறது தான். உனக்கு என்னப்பா நீ மென்டல் என்ற மாதிரி தான் இவங்க கதை. அவங்கெல்லாம் கணக்கிலே எடுக்க முடியாது. அதை ஒரிஜினலாக மனுஷ கணக்கிலே எடுக்க முடியாது. தெய்வம் எந்த மாதிரி தெய்வம் தெரியல, அதான் அது மாதிரி அவர் தெய்வ பிறகு எல்லாம். ஸோ அதனால தெய்வமாக தான் பார்க்கணும் எல்லாம். இந்த மாதிரி தெய்வத்தை நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை. தெய்வம்னா பொதுவா பழியை ஏற்றுக்கொண்டுவாங்க, இது பழியை போடுற தெய்வமா இருக்கு. பழி தெய்வம், பலி கேட்கிற தெய்வம் மாதிரி இது பழி போடுற தெய்வம். நல்ல தெய்வமா இருக்கு, புது தெய்வம்.
இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண சொன்னா வெறும் பொய் பிரச்சாரமா பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு இது அதிகமா போய் நேத்து வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய லாஸ்ட் மினிட், அதாவது அந்த கடைசி காலத்துல ஸ்டாலின் அவர்கள் அவரை உள்ள வச்சு ரொம்ப மோசமான முறையில் ட்ரீட் பண்ணி தான் இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளை கொடுத்துட்டாங்க, அவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நினைவிடம் கட்டுறதுக்கு வந்தப்போ கூட நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல, நீங்கள் கலைஞர் பேச உங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குற சார்? எடப்பாடியார் வந்து அரசியல் தெளிவு பெற்ற ஒரு ஆஃப் கண்டிஷன். எடப்பாடியாருக்கு காலத்துக்கும் கலைஞரை பிடிக்காது. ஏன்னா வேரடி மண்ணோட அதிமுக அழிய போகுதுன்னா அது கலைஞர் போட்ட விதை தான் காரணம். அந்த மரம் முளைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதனால் அவரால் ஜீரணிக்க முடியாமல் எதையாவது நம்ம ஆட்சிக்கு வர முடியாத காரணம் கலைஞர் தானே. புரியுதா? அப்படின்றதில் எதையோ ஒன்று சொல்லி சம்மந்தமே இல்லாமல் பர்சனலாக அவங்க குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு இந்த மாதிரி எடப்பாடியார் பேசுகிறது இனி பேச மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து தேர்தலுக்காகவும் தேர்தல் அரசியலுக்காகவும் ஓட்டு வாங்கணுன்றக்காக இவ்வளோ கேவலம். அவர் எந்த அளவுக்கு அடிமட்ட வரைக்கும் அடி வரைக்கும் எல்லாருமே இறங்குறாரு, அதுக்கு கீழே இறங்குவார். பள்ளம் இருந்ததுன்னா அதுக்குள்ளேயும் அடியில் போயிடுவார் கோவம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் எடப்பாடியார். அதனால் அவர் பேசுகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி தான். இப்போ இன்னொரு இது சொல்கிறாரு என்னென்னா, நாங்கள் அந்த தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தோம், நிறைய நலத்திட்டங்கள் நாங்கள் எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணோம், அது எல்லாமே திமுக தான் நிறுத்திருச்சு, ஆனால் எங்கள் மேலே பழி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் பெண்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. உண்மையிலே அப்படிதான் திமுக வந்து தான் இவங்களோட நலத்திட்டங்கள்லாம் நிறுத்திருச்சா? தாலிக்கு அது ஏதாவது யாரு போய் கேட்க போறா? வந்து அவர் எடப்பாடியார் என்ன பார்த்துருப்பாருன்னா, நம்மளை விட தற்குடித்தனமாலாம் பேசுறதுக்கு ஆள் வரும்போது இப்போ எடப்பாடியார் பெரிய அரசியல்வாதி தாவேக்காவே பேசுது, நம்மளும் பேசலாம், அவங்களே ஒன்றும் பேச மாட்டாங்கன்றதுனால என்ன பண்ணுறாருன்னா, இப்போ உள்ள அரசியல் இதுதான் போல். அதனால் இவங்கள வந்து ஏதாவது தாவேக்கா மாதிரி பேசினா தான் நம்ம கட்சி வந்து பரபரப்பாக இருக்கும், இளைஞர்கள் உள்ளே வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. புரியுதா? இப்போ வந்து என்னென்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறவங்க பூரா இவரால் 10th பாஸ் பண்ணுவேன், நான் இப்போ ஓட்டு போடுறேன். நான் தான் கொரோனாவில் எல்லாருக்கும் 10th பாஸ். அதோட வினையை தான் இப்போ இந்த எலெக்ஷனில் அவர் அனுபவிக்க போகிறாரு. தற்குறிகளை பாஸ் பண்ண விட்டது கடைசியில் அதெல்லாம் இப்போ வந்து போயிட்டாங்க. போடும்போது இவரை மறந்துட்டு இப்போ தாவேக்கா பக்கம் போயிட்டாங்கன்னா இவர் காலி. ஸோ இதுதான் இப்போதைக்கு எடப்பாடியாரோட நிலை. திரிசங்கு நிலையில் இருக்கார் எடப்பாடியார். இப்போ இந்த இது அவருக்கு என்னென்னா, இந்த 55 இடம் 60 இடத்த எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக அவர் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கார். ஸோ அதனால அந்த 60 இடம் கிடைக்கிறதுக்கு வாழ்த்து சொல்லணும். பட் இப்போது இவங்க 60 இடம் நீங்கள் சொல்கிறீங்க. அத்வானி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நாங்கள் வந்து தனி பெரும்பான்மை வரலைன்னா விஜய் அவர்களை வந்து எங்களுடைய இதில் நாங்கள் சேர்த்துப்போம், போஸ்ட் போல். அதுக்கப்புறம் எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு பார்த்துட்டு, இப்போ 35 பாஸ் மார்க் அப்படின்னா நாங்கள் ஒரு 20 மார்க் எடுப்போம், அவர் ஒரு 15 மார்க் எடுப்பார், ரெண்டும் சேர்த்து 35 பாஸ்ன்னு இது பண்ணிவிட்டு அதிமுக ஓரம் கட்டிடுவாங்க, எதிர்கட்சியாக வந்து விஜயும் பாஜகவும் சேர்ந்து உட்காரோம் அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அதை தான் அவர் அப்படி சொல்கிறாரு. ஒருத்தர் ஆகாவளி ஒன்றத்துக்கு ஆகாதவன் 3, அவன் 0% ஒரு சீட்டு கூட வர மாட்டான். இன்னொருத்தர் 4 சீட்டுக்கு மேலே வந்தால் மிகப்பெரிய இதுக்காடா இப்படி டேபிள் உடச்சிங்க அப்படின்ற மாதிரியான கதை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறான்னா பிச்சைக்காரனா சேர்ந்து மடம் கட்டின கதை தான். இல்லை, நம்ம அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது சார். இப்போ ஆந்திராவில் ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து, அதாவது நிர்மலா சீதாராமன் அவங்க கணவர் ஒரு உண்மையை ரிலீவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி 52% வாக்கு எத்தனை % சொல்லி நடுராத்திரியில் இந்த மாதிரியான இது நடந்திருக்கு, ஓட்டுகள் விழுந்திருக்கு. அப்போ என்டிஏ கூட்டணியில் இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவங்களோட வெற்றி அப்படின்றாங்க. இதை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது பின்வழியாக செஞ்சு இவங்க ஆட்சியை பிடிக்கிறது அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கா அது எல்லாருக்குமே தெரிஞ்சு. தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தேர்தல் ஆணையமே ரொம்ப நேர்மையானது தான். ஸோ இதோட நேர்மையாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து நேர்மையாக அந்த தேர்தலை நடத்துறதுக்கும் அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கும் அவங்க திட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப நாளாக போட்ட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் மோடிஜி இன்னைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் தில்லுமுள்ளு பண்ணுறது, ஓட்டை திருடுறது, தில்லுமுள்ளு பண்ணுறதுன்னு சொல்லி மோடிஜி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர். ஸோ வந்து அவர் ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காருனாலே எல்லாருக்குமே புரியும். தில்லுமுள்ள திட்டம் அப்படின்னு பாலிஷா சொல்லலாம். திட்டம் சொன்னாலே எல்லாருக்குமே புரியும் திட்டம் போடுவார் அப்படின்னு சொல்லி.
சொல்லி. ஸோ அப்போ வந்து என்னன்னா அவர் பல திட்டங்களை சொல்லியிருக்காரு. சரி சரி. இவங்களும் கூட்டத்தில் இருக்கவங்க இவங்களும் பல திட்டங்களை சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா திட்டத்தையும் வச்சு ஒரு புதிய திட்டத்தை தீட்டி வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது என்ன நடக்குதுன்றது ரிசல்ட் வந்து. பட் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே, இல்லை நாங்கள் பெரும்பான்மையை ஜெயிப்போம் அப்படின்றாங்க. இல்லை, அது உண்மையான தேர்தலில் வெண்மனே திமுக தான் ஜெயிக்க போகுது, அது வேற. இருந்தாலும் இவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணி வைக்கலாமா, ரெடி பண்ணுறதை வச்சுப்போம், ரெடி பண்ணி வச்சிருப்போம், வாய்ப்பு கிடைக்கும் போது அதை செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் இருக்காங்க. இப்போ நம்மளே ஒரு 2 வீலரில் போகும்போது திடீர்னு அவசரமாக போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த பக்கமாக போகிற ஒரு சந்துக்குள்ளே பூந்துடும், இது ஷார்ட்கட்டாக இருக்கும் போகிறோம். கடைசியில் பார்த்தா அது முட்டு சந்தா இருக்கும். போயிட்டு திருப்பி வந்து அந்த டைம் வேஸ்ட்டாக போய் சுற்றி போவோம். அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பிளான் போடுறாரு. இந்த சந்துக்குள்ள போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அது என்னன்றது 4ஆம் தேதி இருந்துச்சு. அது முட்டு சந்தில் போய் நிற்க போதா இல்லை மெயின் ரோட போய் கனெக்ட் ஆக போதா, யார் என்ன ஜெயிக்க போறாங்க அப்படின்றது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் இவ்வளோ நேரம் எங்களோட உங்களோட நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார்.